கூடாது. நான் கற்ற மந்திரங்களை உங்களுக்கு அளித்திருக்கின்றேன். அந்த மந்திரத்தை அவன் மீது தம்பிங்க வா கொஞ்ச நேரம் நம்ம சிரிக்கிட்டு அமங்கல மட்டத்தில் ஒரு அரை மணி நேரம் அப்புறம் பண்ணிடலாம். அமைதியா இருக்கு. உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த போடு எடுக்கவே கூடாது. இதுதான் முதல் போடு. தனி போடு. இது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய நெற்றியால் இடிச்சு எடுக்க வேண்டும். அப்படியா? வாயால கல்வியில் பச்சை இடிச்சு எடுக்கணும். நீ நெத்தியில ஃபர்ஸ்ட் ஆகட்டும். நீ ஓட வாங்கடி. இந்த ஓடுகளை இந்த அரசல் வைக்க ஓடுகளை அழைத்து நான் எடுக்க வேண்டும். அதற்கு நீதான் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். விரைவா ஓடிவா ஓடிவா பகவதியா ஓடிவா ஓடிவா ஓ பகவதி ஓடிவா கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா நீ வந்தார் முருகையா முருகா நீ வந்தார் முருகையா நான் வாழ்வேன் வேலையா செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா எடுத்துட்டா உனக்கு ஆப்பு இஷ்டம் சரி விட்டு கனிமொழி போனால் என்ன அடுத்த மோடி அரு மோடி கொண்டு
கருமணி கொண்டு வா, கொண்டு வா. ஏய், வைக்கிற மோடி என்ன தெரியுமா? ஏதோ இந்த மோடியில நீ பொழைச்சிக்கணும். ஆனா இந்த கரு மோடி நீ பொழைக்கவே முடியாது. ஏய், இதற்குள்ளே ஓர் ஜீவன் இருக்கின்றது. ஆமா, இதை எடுத்தால் உன் ஆவி பறந்து விடும். இதை எப்படி எடுக்க வேண்டும்? எப்படி உன்னுடைய வாயினால் கம்பி எடுக்க வேண்டும். ஒருவேளை இதை எடுக்காவிட்டால் உன் ஆவி பறந்து விடும். பறந்த உடனே இது ரெண்டு எனக்கு தான். நான் குடும்ப பலாப்பற்ற குடும்பம் இல்ல. ஏய், அவன் தங்கச்சிங்க அழிது உம்பாடுக்கும் அழிகிறேன் நான் என்ன பண்ண முடியும்? ஏய், அடுத்து வைக்கக்கூடிய மோடி கரு மோடி. கரு மோடி ஓமா மோடி. பகவதியே ஓடி வா, ஓடி வா. உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த புயல் இருக்கவே கூடாது. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு, நல்ல நாதமுடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பியே. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு, உனக்கு நல்ல பெயர் சொல்லு பாம்பியே. ஆதிசிவன் நிறைய வந்தே ஆடவமா. அவன் நஞ்சமெல்லாம் விளையாடும் தைரியமா. நீ யாரு பாம்பி, விளையாடு பாம்பி. கோவிந்தா, கோவிந்தா. அவன் தலையெழுத்து இங்க வந்து சாகணும்னு ஒரே கல்லு ரெண்டு மாங்கா ஒரே ரெண்டு மாங்காமா? சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை. மரணம் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை.
வாங்கிடுவோம் ஆண்டவனை ஐயப்பனை நில்லாது வீரனிய வீரமணி கண்டனியே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோர்க்கு சுந்தரிய செல்வைந்தனியே நில்லாது வீரனிய வீரமணி கண்டனியே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோர்க்கு சுந்தரிய செல்வைந்தனே சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா கை தட்டிக்கிறாங்க பாத்துக்கிறீங்க ஒரு லோப்பர் அவன் ஒரு பேமானிய அண்ணா நீங்க ஆசைப்படுறது நிறைவேறிச்சுல சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. செத்துறேனா? எனக்கு ஒரு சந்தேகம். அண்ணன் சொல்லாதியா சொல்லுது கல்யாணம் பண்ண முடியாது நாங்க சொல்றதுக்கு அண்ணா அவன் கேட்டு சொன்னானா நீங்க ஆம்பளை அண்ணா கரிமோடி எடுத்து விட்டா கருமோடி எடுத்து விட்டார் விடலாமா? கூடாது. அடுத்த மோடி நடு மோடி அண்ணா நீ பகவதி இடத்திலே சூலத்தை பெற்றிருக்கின்றேன். சொல்ல வரேன் நீட்டா இருக்கு மதன் நான் நெடுமொழி அண்ணா நீங்க மட்டும் மோடி மேல மோடி வச்சாரு சா வச்சு நீ 2 பேரை கல்யாணம் பண்ணிப்பீங்க. நாங்க எங்க ஊர் அவன் நம்ம வீட்டுக்கு வாடா அவன் வேணாம் அவன் ரொம்ப வாய் பேசுறான் உங்களுக்கு ஏத்த மாப்பிள்ள கேவனுங்கிற வீட்டு ஓடி போங்க அந்த குளிச்சு வாய் பேசுறான் அவன் வேணாம் நம்ம வீட்டுக்கு ஏண்டி என்னுடைய தங்கைகளா நீங்க மாடு வரீங்க அந்த பகவதி இடத்திலே திரிசூலத்தை அது மூஞ்சி போற எப்படி இருக்குதுன்னு பகவதி இடத்திலே திரிசூலத்தை பெற்று வைத்திருக்கின்றேன். அந்த திரிசூலத்தையே நெடுமோடியாக வைக்கின்றேன். எடுக்க முடியுமா? முடியாது திரிசூலம் மூறி மூணு கூட்டோட ஒண்ணா மூஞ்சி தெரியுமா டவுன் பஸ் வரைக்கும் ஆமா டவுன் பஸ் அம்மா யார் நெடுமோடி கொண்டு வாங்கடி. சீக்கிரம் எட்டுவா அண்ணா எவ்வளவு கரிமோடி எடுத்து விட்டார் கருமோடி எடுத்து விட்டார். எங்க நீ அப்படி பார்த்த எங்க அண்ணன் நெடுமோடி இதை எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பா நீ செத்துருவேன். இதை எப்படி எடுக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய கால்களால் பின்னி எடுக்க வேண்டும். கரங்களால் எடுக்க காலால் அதெல்லாம் முடியாதுண்ணா அவனால முடியாது. மூடிட்டு வாய இந்த மோடி எடுக்க மாட்டான். எடுக்க மாட்டேனா அவன் செத்துருவான். அவளை நான் தாலி கட்டுறேன். நாத்து குடும்பம் வச்சு குத்து குத்துன்னு குத்துறோம். நீ வந்து பாரு முன்ன குத்து விடாங்க. ஆமா அண்ணா நீ குத்து
உன் உயிர் போய்விடும். உன் உயிர் போனா என்ன பண்ணும் தெரியுமா? 2 மாட்டை ஓட்டி போடுவேன். ரெண்டு மோடி எடுத்துட்டா நான் எடுத்து விட்டால் அடுத்த மோடி 5 மோடிகள் சொல்லி இருக்கின்றேன். எடுப்பியா? 2 மோடி எடுத்துட்டா இன்னும் ஒரு மோடி எடுத்துட்டானா நம்ம கீசி தான் நம்மளுக்கு. எடு பார்ப்போம். இறைவா பார்த்தா பசுமரம் அழைத்து விட்டாலே ஆட்டம் போடுமா பார்த்தா 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 பசுமரம் படித்து விட்டான் நெடுமரம் ஏன் காவிலை காணுமா ஞான தங்கி நீரிட்டா கருவி மூடுமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அண்ணா அண்ணா போய் சேர்ந்துட்டாண்ணா. பொய்யின்றி மெய்யோடு மெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரி ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரி ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சாமி ஐயப்பா ஐயப்பா
உலக யாரு? ஏய் ஏண்டி இந்த உலகத்தை உலக என் காதுல பார்த்தா உலக மேல செத்து உலகதான் செக்கு உலக. போ அவர் போன் படுத்துக்கோ யாரா? உலகே அது உலக மணி கேட்டீங்க நான் வரியா மனோகரா டேய், மனோகரா நீ போய் பாத்துக்கிட்டு போ. ரெண்டு பேரும் வாழ போறீங்க அவனுக்கு தான் தெரியும். ஏய் நண்பா 23 பேர் சண்டை போட்டுக்கறாங்க. எதனா உனக்கு மனசுல தோணுதா இல்லையா? டேய் பங்காளியா, 2 பேருமே சாக போறானுங்க. 23 பேரை நம்ம எப்படி பங்கு போடுறது? ஆளு கொஞ்சம் வடை சுட்டு சாப்பிடலாம். 20 எகட்ட விட்டுருங்க. நீங்க ஆளுக்கு 1.5 எடுத்துக்கோ. நாங்க 11 இவள நீ இஷ்டமா நீ அவள இஷ்டமாடா வாங்க வச்சு புடிங்க அப்ப மண்ணே கட்டிச்சு 2 பேரும். ஏய் இப்ப மோடியே கிடையாது. மொட்டைக்கு கண்ணுங்கெல்லாம் நட்டுக்கிச்சு, மூக்கு 2 விரிச்சுக்கிச்சு, வாய் 2 பொழுதுக்கிச்சு. நீ ஒரு ஆளு போதும் அவருக்கு இல்ல 3 மோடி இட்டாச்சு. டேய் நம்ம அண்ணனுக்கு தூணி அவர் தாண்டியே எப்படி ஆமா எங்க பணா கூட போற 3 மோடி இட்டா 2 மோட்டாங்குது. இல்ல என் தங்கச்சிக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு மந்தத்தை சொல்லி விபூதி ஊத்துறாங்க. நீ யார் பக்கங்கிற? உங்க பக்கம் என்ன சொல்லிங்கிற? அது இல்லைங்க, 3 மோடி எடுத்துட்டானே, இன்னும் 2 மோடி இது. பாத்திரம் சைடுல நின்னு மைக்கு புடிச்சு என்ன சொல்லியிருந்தா? மைக்கு புடிச்சு என்ன சொல்லியிருந்தாங்க? ஐயா கேக்குற உண்டா கூட இருக்கிற வேணியே ஒரு அண்ணா ஓயா 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 அண்ணா இவ சரியான டபுள் டக்கர் அண்ணா ஆமா டபுள் டக்கர் என்னடி? என்னடி டபுள் டக்கர் என்ன? டபுள் டக்கடி அதான் மொத்தமே அப்படிதான் பேசுறேன். இந்த தோய பயல போராடும் சரி அடுத்து வைக்க போற மோடி என்னுடைய தங்கைகள் 21 தங்கைகளையும் பணயமாக வைக்க போகின்ற அப்போ இந்த மோடி எடுத்துட்டா 21 தங்கச்சியும் செத்துரும். போக வேண்டியதானா? எங்களை வச்சு பங்கு போறீங்க. எட்டாதானே எடுக்க மாட்டான் ஏண்டி எனக்கு பயமா இருக்குது. நான் அவனை கூப்பிடுறேன் நீ அவனை கூப்பிட்டு நீங்க 21 மங்கைகளும் கண்ணிகள் எடுக்க முடியுமா? முடியாதுங்க 21 கண்ணிகள் எடுக்க முடியாது. அடுத்த மோடி தன்னுடைய 21 தங்கைகளுடைய உயிர்களை பந்தயமாக வைத்து 10 மோடி வைக்க போகின்றேன். அந்த 10 மோடியை நீ எப்படி எடுக்க வேண்டும் தெரியுமா? உன் கரங்களால் எடுக்க வேண்டும். ஒருவேளை எடுக்க தவறினால் உன் உயிர் போய்விடும். அப்படி நீ எடுத்து விட்டால் என் 21 தங்கைகள் அதோ கதி. 21 தங்கைகளும் உயிரை அதுல வைக்கிற பழையமாக வைக்கின்றேன். அப்படி அந்த மோடி 2 21 தங்கைகள் உயிர் எடுக்க முடியுமா? எடுக்கவே எடுக்க முடியுமாமா? அவுட்டு. எத்தனை அண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணா. உடனே கல்யாணம் தான். ஆமா அவன் எடுக்க மாட்டான். இந்த கூட்டத்துல அப்படியே அந்த மோடி எடுத்தாலும் நீங்க செத்துட்டாலும் தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பு இல்லை. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் செத்தாக தமிழ்நாடு உருவிடும். கண்ணி போன தனியா போவாது. கண்ணி உன்னைய குடும்பம் கண்ணி போடுமா? எத்தனை ஓடியா ஓடியா பச்சை ஒரே வையா உனக்கு வச்சிடுறேன்.
நடாடி கொல்லி வைக்கிற மாதிரியே சொல்றியா? அவர் இன்னும் கொல்லி வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இல்ல. சி இல்ல 6,000 இல்லையான்னு கேக்குறேன். ஏன் என்ன அப்படி சிரிக்கிறீங்க? கோயில் போறாண்டி பயமாக தானே சிரிச்சா? ஆமா, எப்பவுமே பட்டுன்னு உயிர் போகுதுன்னா சிரிப்பாங்க, இல்லை அழுவாங்க, தானா பணத்துவாங்க. அண்ணா கல்யாணம் பண்ணிட்டு அதை வைக்கலாமே. யாருக்கு எட்டாம சாக போறாண்டி. இது கல்யாணம் கிடையாது, டைரக்டா இறந்த கல்யாணம் தான். ஏய் வைக்கட்டுமா? வைங்கண்ணா. கோயில் போறேன். நாங்க இருக்கிற ஆம்பளை பசங்க யாரும் இருக்க மாட்டாங்க அண்ணா. நாராயணா, கோவிந்தா, அண்ணா, உங்கள் வைத்து வந்த பச்சை பொடி நான் எடுக்க வேண்டும். இந்த 21 பேர்களை இதே இடத்தில் அழிய வேண்டும் விரைவா. காக்கை சிறகினே நந்தலா கரிய நிறம் போன்றதா நந்தலாலா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம். தண்ணி தண்ணி மாங்காடு வாருங்கள் மனப்பொழிற பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள் மகம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள். பொட்டு கட்டி வருவோருக்கு குழந்தை வரம் கொடுத்திடுவான்.
எங்கடா என் தங்கச்சிங்க யாக போச்சுங்களா இங்கதான்டா நின்னுந்தாளுங்க. எட்டாவே போய் சேர்ந்தாங்க 27 பேர் காலிய. ஏய், அடுத்தது 7 மலை காலி, அதுக்கப்புறம் நீ காலி. ஆமா, எப்பவுமே சாவறதுக்கு முன்ன தடுக்க போறாங்க பத்தி அவங்க உயிர் தான் முதல்ல போகும். மனம் தளராதே. என்ன ஒரு சமாச்சாரம், சாவறத பத்தி தப்பு இல்ல. அந்த 3 முன்னாடி என் தலைமையில கட்டி போடுறானே, அதான் கொஞ்சம் பேஜாரா இருக்கு. டேய், மனம் அது தளராதே. நான் தலை நிரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. நான் தங்கச்சி தலை போனால் என்ன, அடுத்து என் உயிரையே பணயம் வைக்கின்றேன். போனா பரவாயில்ல. டேய் கேக்குறா டேய் ஆமா எவ்வளவு நாளா வேலை செய்துக்கிறீங்க நான் 30 வருஷமா இருக்கிறேன்மா. டேய் போ நீ நல்லபடியா வாழனா இப்போ போயிட்டு என்னென்ன வேணுமோ கேட்டு வைக்கும் ஆமாடா போடா அப்ப கேட்க முடியாது. நெருங்கிட்டா போச்சுக்காத ஒன்னா ஒரு 6 மாசம் சம்பளம் தரல. 6 மாசம் சம்பளத்தை அதை கொடுத்து இப்பயே கேக்குறேன். கண்ணுலாம் அவனுக்கு வெளியே வந்துட்டு மூக்கெல்லாம் வச்சுக்கிச்சு. சாவ போற கைதிக்கு சம்பளம் ஒரு கேடும். சம்பளத்தை கொடுத்துறேன் நான் வீட்டை காலி பண்ணி போனானுங்க. சரி, சம்பளத்தை வாங்கி என்ன பண்ண போற? ஏதோ என் பொண்டாடி பேர்ல போட்டு டாஸ்மார்க்காரன் போட்டலானுங்க. டேய், டாஸ்மார்க் கவர்மெண்ட் சேர்த்துது. பொண்டாட்டி பேர டாஸ்மார்க் ஓபன் பண்ணி நீ உள்ள போட்டுருவாங்க உன்னை. அது கொஞ்சம் போட்டா பொண்டாடி வந்து சேரும். ஏண்டா இவன் சாக போறான் உன் சம்பளத்தை இந்த வீட்டுக்கு நீ போற சம்பளத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு எப்படி 2 லட்சத்துக்கு மேல வரும். அந்த சம்பளத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு பொண்டாட்டிகளை பார்த்து சொல்லிட்டு அவர் செத்துருவாரு. நான் எப்ப சாக போறேன்னா நினைச்சுக்கிறேன் இவன். அது 12 லட்சம் அவனுக்கு கொடுத்துட்டு என் பொண்டாடியில கொடுத்துட்டேன். நான் போய் செத்து போடணுமா? ஆளுபா ஆளுபா பூதேவி, அடுத்த மோடி கலச மோடி. இதான் சொல்லிங்கிறேன். டேய் ஒரு மோடியா வச்சு நீ பேர் ஆகிடுமா? டேய் பக்கத்துல கூட தண்ணி கடை போன 3 கிலோமீட்டர் போறதுமா. டேய் கடைசியா புத்திமதி சொல்லி இதுமே வேணாம்னு சொல்லுடா அவன் கேட்க மாட்டான். ஆளும் முடிச்சுப்பா. அவங்க தங்கச்சி ரோட்டு கராக்கிமா இழுத்து பிடிச்சிட்டு போகணும். டேய், என்னுடைய உயிர் அந்த ஆதி சக்தியினுடைய கலசத்திலே இருக்கின்றது. எடுக்க முடியுமா? ஞாபகம் இல்ல. எட்டு ஆதி சக்தி வர மாட்டா. அப்படியே அவனுக்கு இப்பதான் எனக்கு வாசனை வருது. எங்களை கீக்க முடியாதுப்பா. சொல்லு. ஏன்? எங்களை கீக்க முடியாது, ஆட்ட முடியாது. நாங்களே ஆட்டிக்கணும். எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? ஏன்னா அவரு உயிர் வந்து அம்மா கால்சத்துல இருக்குது. அதான் கலசை போட்டு வைக்க போறியா? கலசத்தை எடுத்துட்டா எடுக்க முடியுமா? இவன் தான் பேதிக்கு மருந்து கொடுக்குறான். ஏய், அவர் சொன்ன மாதிரி 2 லட்சம் வாங்கி கொடுத்துட்டாவது சாப்பிடா டேய் ஏன்டா அதுவும் போக போகுதா ஏய், ஜோய பயலே, வராங்க. கடைசி மோடி கலச மோடி என்னுடைய உயிரையே பணயம். ஐயோ பாவம், ஆட்டை விட்டு போச்சு. வேற கடைசி நேரம் அண்ணா, 4 பேர் நல்லா இருக்கணும்னாக்கா ஒரு உயிர் போட தப்பு இல்லைண்ணா. என் உயிர் போட்டவன் எதிர்பார்த்துக்கிறாங்க. 4 பேர் யாருன்னு கேட்டேண்ணா? யாரு 3 முண்டாடி, நான் 1 4. கண்ணாகிறாம்பா. அம்மா ஏய், என்னுடைய உயிரையே கலச மோடியை வைக்கின்றேன். எடுத்து விட்டால் என் உயிர் பிரிந்து விடும். சொல்லிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? இல்ல இதான் சொல்லிக்கிறேன். ஒண்ணு நடக்க என்ன சொல்லுகிறான்? ஒண்ணு கிடையாது. அம்மா நடக்கவில்லை என்றால் உன் உயிர் பிரிந்து விடும். உன் உயிர் பிரிந்து விட்டால் செம்மணி தங்கை செம்மணி அடப்பாவி சரி நாயாளி மாதிரி அதுக்கு அழைகிறாம்மா. ஏய், ஓடி வா, ஓடி வா. சொல்றேன் என்ன? சரி, வாடா. நேரம் புறப்பட்டு வாங்க.
பிடிக்க முடியலடா டேய். கல்ல உண்டு வேலை செய்யுது. பங்காளி பங்காளி எனக்கு ரொம்ப மனது துக்கமாக்குதுடா. ஏடா டேய், இத்தனை நாளா இவன் கூடவே இருக்கிறான். கூட இருக்கிற ஆளுகிட்ட சாவர நேரத்துல எதுனா உயில எழுதி வைப்பான்னு சொல்லுவாங்க. இத்தனை நாளா 2 பேரா கூட இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த பாவி உயிலே எழுதி வைக்கலையாடா. எழுதி வைப்பாரு, என்ன பொறுமையா எழுதி வைப்பாரு. கலச சாயம் கொடுக்கு தவறுகள் வைக்க தம்பி சரிம்மா பரம்பரையா தெரியுற என்ன பண்ணுவானோ பைத்து விட்டு போடு முண்டாடே சொல்றா நான் சொல்றதுக்காக அவனுக்கு காலில் விழுந்து போயிட்டு அந்த பொம்பளை காலில் விழுந்துரு அவன் காலில் விழுந்துரு டேய் 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 டேய், இங்க வாடா, நீ ஏன்டா பயந்து கிடக்குற? அவன் மென்டல் அவன் செத்த நம்மளுக்கு தானே லாபம். ஐயோ இப்போ என்ன தெரியும் வர வர மென்டல் குடிச்சு டேய், வாங்கிக்கிற அட்வான்ஸ் ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஐயா அட்வான்ஸ் இவனுக்கு அவள் தாண்டா அவன் தான் கொடுப்பான் ஒரு ஆட்டக்காரன் கூட தர மாட்டான்டா நம்மளுக்கு தான் சந்தோஷம். சோளம் அனுப்புற விட பேர் சோழன பைத்தியம் என்ன தெரிய போகுது உனக்கு சூடம் இவனுக்கு என்ன மென்டல் ஏறி போச்சு சாவு பண்ணி நம்ம அவன் வாயிலாம் பெறாத்துறான் அம்மா அம்மா நம்மள வேற கூப்பிடுறாண்டி அம்மா கண்ணாலே சிரிக்கிறான் 3 நாளா இப்ப நடந்துக்கிறான் அவனுக்கு இதை மட்டும் பண்ணான் எங்க வரணும் வேலை வரேன் அவனு பார்த்தா மகன் பஸ் என்ன பத்துக்கிறான்டா டேய் நண்பா, இது கல்லு விட்டு வாயில போடுறான்டா அது பங்காளியா சாவ பார்த்து தான் சாவ போறான். பேக்ல ஒரு பீர் வச்சிருக்கான், அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கோ. சொல்லிடா மச்சான் சரிடா பாட்டுங்களே ஓம் சக்தி தாயி ஓம் சக்தி தாயி உலகாலும் நாயகி ஓம் சக்தி தாயி
கொஞ்சம் லைட்டா மாறுத கொடுத்தாரு. மரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவழி கரகுவித்து வணங்குகின்றோம் காத்திடுவாள் கருமாரி காத்திடுவாள் கருமாரி கமே பெரியவர்களே பெரியவர்களே இந்த மோடி எடுத்து இப்பொழுது ஐயனார் வீற்றிருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு உங்களுடைய கையால் கிடைத்த காணிக்கையை செலுத்தி அவருடைய ஆசி பெற்று செல்லுமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 5 மோடிகள் எடுத்துவிட்டோம். எப்போ செல்ல வேண்டும்? என்னுடைய கதை வைக்கக்கூடிய செல்வ தமிழரை சந்திக்க வேண்டும். அப்பா சென்றது வெற்றியோடு முடிந்து விட்டதா? வெற்றோடு முடிந்து விட்டது. அவன் வைத்த 5 மோடி மடுத்து வைக்க வேண்டும். நமது முப்படைகளும் உயிர் பற்றி எழுந்து விட்டார்கள். எனவே உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. என்ன தெரியுமா? என்ன? வீரபத்ரா, நீயும் ஐயனாரப்பனும் இதோ இருக்கும் போரணி பொருட்களை இருவரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்ன? போரணி பொருட்களை நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? உண்மைதான். அப்பா இத பாருங்கள், எனக்கு திருமணம் வேண்டாம். அதனால் அப்பா நீங்கள் கூற வார்த்தை என்ன பாரு? அவர்கள் யார்? எங்களுடைய தங்கைகளாயிற்று. தங்கைகளை நாங்கள் எப்படியப்பா திருமணம் செய்து கொள்ள முடியும்? ஓஹோ,
பரிசு கொடுக்க போய் கூறினீர்கள். தங்கைகளையே நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா என்று வேடிக்கையாக பேசுகிறீர்கள். ஐயனாரப்பா, வீரபத்ரா, இவர்கள் இருவரும் உங்கள் உடன் பிறந்த தங்கைகள் கிடையாது. அப்படி என்றால் நீங்களும் நான் பெற்ற பிள்ளைகள் கிடையாது. அப்படி என்றால் நீங்கள் இருவரும் அரிகரனுக்கு பிறந்தவர்கள். இதோ இருக்கும் பூரணி பொருட்களை தேவ அம்சத்திலே வந்தவர்கள். சிறு குழந்தைகளை எடுத்து நால்வரையும் நான் வளர்த்தேன். ஆனால் நீங்கள் நால்வரும் அண்ணன் தங்கைகள் போல் நடித்தீர்கள். இப்போது புரிந்து விட்டதா? உங்கள் புரியாத புதிர் புரிந்து விட்டிருக்கும். எனவே நீங்கள் இருவரும் பூரணி பொருட்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தேவர்களால் ஒப்படைக்கப்பட்டவர்கள் நாங்கள். அரிக்கும் அயனுக்கும் பிறந்தவர்கள். இதோ இருக்கும் எனது அண்ணனோ அந்த சிவனுடைய சடாவுடையில் பிறந்தவர்கள். இதோ இருக்கும் இவர்களோ தேவர்களால் ஒப்படைக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் அண்ணா நீங்க எல்லாம் உழைக்கிறீங்க. அப்பா அவர் பண்ண இதோ பாருங்கள், எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம். இதை பார்த்தா என்னுடைய தந்தை ஐயனாரப்பனுக்கு இருவரும் திருமணம் முடித்து விடுங்கள். தம்பிக்கே இருவர் திருமணம் முடித்தவர்கள். இவர்கள் காவலாக நான் வாய்ப்படை அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதானே? முடித்து விட்டதா? திருமணம் முடித்து விட்டது. இனிமேல் நீங்கள் வாழ்வீர்களாக. அன்பாத ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பெற